வேத வசனத்துக்கு நேராக நம் கண்களை திருப்புவோம். கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், ஏதாவது ஒரு வழியில் சத்துரு போராடி கொண்டே தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறதற்காக இந்த கடைசி காலத்தில் பிசாசு ரொம்ப தீவிரமாக கர்த்தருடைய பிள்ளைகளை மனமடிவாக்கணும், கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் ஏதாவது விதத்தில் சோர்ந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பிசாசு வேலை செய்கிறான். எப்படியாவது இந்த கடைசி காலத்தில் பிசாசு மனுஷனை அழிக்கலாம், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவன் போராடுகிறான், மேற்கொள்றதுக்கு போராடுறான். ஆண்டவர் சொல்லுகிறார், போராடுவான், ஆனால் உங்களை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் சொல்ல, உன்னை அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். யுத்தம் பண்ணுவான், உங்கள் கூட சண்டை போடுவான், ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை பலவீனப்படுத்த போராடுவான், உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுப்பா. பயமுறுத்த போராடுவான், ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை தருவா. உங்களை சோர்வுக்குள்ளாக்க பலவீனப்படுத்த போராடுவான், ஆனால் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நடத்தும். ஒரு நாள் சத்துரு மேற்கொள்றதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களை அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவார். எதுக்கு? உங்களை ரட்சிக்க, உங்களை தப்புவிக்க, உங்கள் கூடையே இருப்பார். நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார்ன்ற ஒரு பெரிய விசுவாசம் நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப நேரம் சில நேரம் இருக்கிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு எங்கேயோ இருக்கிறாரு, ஆண்டவர் வேற எங்கேயோ வாழ்கிறாருன்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். எப்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தைரியம், நம்பிக்கை இருக்கணும். அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டீங்க. ஒன்று நம்மளை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். நாம் மேற்கொள்ள கர்த்தர் நம்ம கூடையே இருப்பார். அந்த 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 15:21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ரட்சிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். உங்களை தப்புவிக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை விடுவிக்க. எல்லா போராட்டத்திலிருந்து வருவான், வந்து தான் நிற்பான், போட்டு பார்த்துருவான் தான் பார்ப்பான். ஆனாலும் பயப்படாதிருங்கள், ஆனாலும் கலங்காதிருங்கள், நான் உன் கூடயே இருக்கிறேன். நம்மளை தப்புவிப்பார், ரட்சிப்பார், நம்மை விடுவிப்பார். எப்பெல்லாம் இந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது என்பதை நான் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசலை சபை பாதாளத்தின் சபையை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீயே என் ஆலயம், நீங்க தான் சபையா இருக்கீங்க. சபையை ஒரு நாளும் பிசாசு, பாதாளம் மேற்கொள்ள முடியாது. பாதாளம் என்கிற காரியத்தை சொன்னேன். அந்தகாரம், பாதாளம், பாதாள குழி, நரகம் என்பதா இப்படிலாம் இருக்கு. சத்துரு ஒரு கூட்ட
ஆத்மாவை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும், பாதாளத்துக்கு கொண்டு போகணும், அந்தகாரத்தில் கொண்டு போய் இழுத்து கொண்டு போகணும்னா போராடுறான். அக்னி கடலில் கொண்டு போய் கீழே கொண்டு தள்ளணும் நரகத்தில்னு. ஆனால் ஆண்டவரோ நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிக்க, தப்புவிக்க, விடுவிக்க கூட இருக்கிறார். அப்போது எப்படிப்பட்ட சபையாய் நீங்களும் நானும் இருக்கணும்? நம்முடைய சபை எப்படி இருக்கணும்? மவுண்ட் சர்ச் எப்படி இருக்கணும்? நீங்கள் சபையாக இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நீதிமான்களின் சபையாய் இருந்தால் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. நம்ம நீதிமான்களின் சபையாக இருக்கணும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களின் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. மூன்றாவது, செம்மையானவர்களின் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. யெகூ கேட்குறான், என் இருதயத்தோட உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா? இருக்கு. அப்போ வா, ரதத்தில் ஏறு, சமாதானம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கணும், இருதயம் செம்மையா இருக்கணும். குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ள இருதயம் செம்மையா இருக்கணும். ஒருமித்து நடந்து போகும்போது கர்த்தர் அதில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிச்சா 2 பேர் ஒருமித்து போனால் சத்துருவை மேற்கொள்ள முடியும். 2 பேர் ஒருமித்து இருந்தால் சலிப்பு உண்டாகாது. 2 பேர் ஒருமித்து போனால் பெரிய மகிழ்ச்சி, சூடு உண்டாகும், உதவி கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் என்று கடந்த நாட்களில் வாசித்தோம். செம்மையானவர்களுடைய சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்தார். சீமோன் என்கிற ஒரு மனிதன் பேதுருவை நோக்கி, பேதுரு கையை நீட்டி அற்புத அடையாளங்களை செய்யும் போது விடுதலை, சுகம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உடனே அவனுக்கு ஒரே ஆசை, நானும் கையை வச்சா அற்புதம் நடக்குமா? நானும் கையை வச்சா பிசாசு போகுமா? நானும் கையை வச்சா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வார்களா? அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து எனக்கு இதை தாங்கன்னு கேட்டபோது 20-21 வசனத்தை பாருங்களேன். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால், உன் இருதயம் செம்மையா இல்ல தேவனுக்கு முன்பாக. இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. சபையில பணத்தை வச்சு எதையும் செஞ்சிடலான்னு கொஞ்சம் கூட நம்ம மைண்ட்ல வரவே கூடாது. சபை செம்மையானவர்களுடைய சபையில தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. நீங்க ஆலயத்துக்கு வர்றது, நீங்க கொடுக்கிற காணிக்கை, தசம பாகங்கள், ஒவ்வொரு காசுக்கும் இங்க அக்கௌண்ட் இருக்கு, பணம் இங்க கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், என்ன ஏன் கணம் பண்ண மாட்டேங்காங்கன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. பணத்தினால கணமோ, பணத்தினால வரமோ, பணத்தினால ஆவியின் அபிஷேகமோ இல்லை. அப்போ இருதயம் செம்மையா இல்லைன்னு அர்த்தம். சத்துரு உங்களை ஈஸியாக மேற்கொண்டுருவான். பணத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. பேதுரு சொல்றார், உன் பணம் உன்னோட நாசமா போகுது. பரிசுத்தாவின் வரத்தை நீ பணத்தினால பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல. அப்ப சத்துரு உன்னை மேற்கொள்ள வருவான். பணத்தை வச்சு நம்ம எதையும் ரட்சிப்பை வாங்க முடியாது. பணத்தை வச்சு ஞானஸ்நானத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு கம்யூனியனை வாங்க முடியாது. பணத்தை வச்சு அபிஷேகத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு பிஷப் பட்டம் வேணா வாங்கலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. பெந்தேகோஸ்தேல பணத்தை கொடுத்துட்டா டாக்டர் பட்டம், பிஷப் பட்டம் 5000 ரூபா தான், 10,000 ரூபா தான். 10,000, 5,000, 10,000, 15,000. ஆமாம், இன்னைக்கு பணம் கொடுத்தா பிஷப் பட்டம், ரைட்டு லெஃப்ட்டு அது வேணால் வாங்கலாம்.
அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. பணம் உன்னோடு நாசமாக போட்டு இன்னைக்கு தெரியல அபிஷேகத்தினுடைய வேல்யூ, பிரதிஷ்டையினுடைய வேல்யூ, ஆமென், அர்ப்பணிப்பினுடைய வேல்யூ, கமிட்மெண்ட்டோடைய வேல்யூ இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாம் பட்டத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அரசியல்வாதியோட எனக்கு தெரியும், அரசியல்வாதிகளோட நான் கனெக்ஷனில் இருக்கிறேன், அதுதான் இன்னைக்கு பெருசாக இருக்கிறது. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் இங்கே, அது அல்ல, பணம் அல்ல. அப்போ இருதயம் செம்மையா இல்லைன்னு அர்த்தம். பிசாசு நம்மளை மேற்கொண்டுருவானே. செம்மையானவர்களுடைய சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு ஒரு 3 சபையை சொல்லி வேகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். என்ன சபையா? முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இப்படி ஒரு சர்ச்சு நல்லா இருக்குல்ல? சபை முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபை. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ பரிசுத்தவான்களின் சபை, நீதிமான்களின் சபை, செமையானவர்களின் சபை. அப்போ 4வது ஒரு சபை ஆண்டவர் சொல்றாரு, முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபை. ஃபர்ஸ்ட் முதற் பலன், முதற் பலன், முதல் ஆசீர்வாதம், முதற் பேரானவர். பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர், இயேசு கிறிஸ்துக்கு ஆவியானவர் முதற் பேரானவர். அப்படின்னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. சேஷ்ட புத்திர பாகத்துக்கு, சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவனும் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 - 17 வசனத்தை வாசித்தா, ஏசா சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனா இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமலே போயிட்டானப்பா. ஏன்? அவனுக்கு வேல்யூ தெரியல, சேஷ்ட புத்திர பாகத்தின் வேல்யூ தெரியல. முதல் பேரானவனுடைய சபை அப்படின்னா என்ன? பைபிள் ஒரு வசனத்தை, 2 வசனத்தை காமிக்கிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பினேத்தை வாழ்த்துங்கள். எனக்கு ரொம்ப பிரியமான முதற் பலனான எப்பினேத்து அப்படிங்கிறாரு. 1 கொரிந்தியர் 16:15 பாருங்க. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டில முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. முதற் பலன், முதற் பலன், முதல் பேரான சபை அப்படின்னா என்ன? சர்ச்சில் விசுவாசியா வந்த கனிமல்ல, ஒரு மரம் வச்ச உடனே பலன் அப்படி சொல்லுவோம்ல. ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு காய்ங்க அப்படி சர்ச்சில் கொடுப்பாங்க சிலவங்கள்ல. உள்ள நுழைஞ்ச உடனே வேகமாக முருங்கா இல்லை, முருங்கை இல்லை சாமி, முருங்கா, முட்டை, அரிசி, சோளம், காய்கறி. தோத்திரம் யாராவது பிள்ளைகளே போடுவாங்களாம் பார்த்தா ஒரு பயிலும் போட மாட்டேங்காங்க. எல்லாம் ஈஸியாக கொடுத்துட்டு, ஆமாம், ஏன்னா பிள்ளைய போட்டால் ரிட்டர்ன் வேணும்ல,
சாமுவேலை மாதிரி கொண்டு வந்து போடுறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு இந்த கடைசி கால எழுப்புதல்ல. கிராம சபையிலெல்லாம் அப்படி வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சதுங்க, எங்கள் வீட்டில் பறிச்சது, எங்கள் வீட்டில் அறுவடை பண்ணது, எங்கள் வீட்டில் முளைச்சது, எங்களுக்கு வந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டை வந்து சபைக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து கொடுத்த காலெல்லாம் உண்டு. இப்போ அப்படி இல்லை. சிலவங்க தனியாக ரூமில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. அப்போது சர்ச்சில் வந்த முதற் பலன் எப்னேத்து. எங்கப்பா ஆசியாவில் தொடங்கப்பட்ட சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டவன் எனக்கு மிகவும் பிரியமான எப்னேத்து. ஸ்தேவான் வீட்டில் கூடுகிற அந்த சபை முதற் பலன். ரட்சிக்கப்பட்டு ஒரு சர்ச் ஒரு வீட்டில் கூடுச்சு. அது ஃபர்ஸ்ட் பலன், முதல் பலன், ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஆமென். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட புதுதில் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தேன். பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு வந்த உடனே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே வேகமாக இருப்பாங்க, முன்னாடி வருவாங்க, முன்னாடி இருப்பாங்க. அப்புறம் வருஷாக கீழே இருந்தவங்க 3வது ரோவுக்கு போவாங்க, 3வது ரோவில் இருந்தவங்க 5வது ரோவில் இருப்பாங்க, 5வது ரோவில் இருந்தவங்க சேரில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காருவாங்க. கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் ஆராதனை முடிஞ்சோடனே லேட்டாக வருவாங்க. லேட்டாக வந்தவங்க கடைசி சீட்டுக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தையே காணோம். நான் இங்கே இல்லைன்ற மாதிரி இருக்கீங்க பாருங்க. தோத்திரம். முன்னாடி வரணும். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. சொல்லுங்க. இயேசுவுக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஆவியானவரால் பிசாசால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு இயேசு கொண்டு போகப்பட்டார். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. எப்போ உண்டாயிற்று? ஃபாஸ்டிங் ஸ்டார்டிங் டேலே உண்டாச்சு. முடியும் போது 40வது நாள் ஃபாஸ்டிங், இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் வனாந்தரத்தில் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடைசியாக பிசாசு வந்து அவரை சோதிக்க வருகிறான். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், கடைசியாக வர்றது பேயாத்தான் இருக்கும். பிசாசு சோதிக்கும்படி இயேசுவினிடத்தில் வந்தான். ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் டே வரல, 20வது நாள் வரல, 30வது நாள் வரல, 40வது நாள் இயேசு ஃபாஸ்டிங்கை முடிக்கும் போது கடைசி நாள் பிசாசு வந்து இயேசுவை வசனத்தினால அப்பங்களை கல்லுகளை அப்பங்களாகும்படி சோதித்தான். இப்போ கடைசியில் வர்றான்னா அது பிசாசாத்தான் இருக்க முடியும். அது ஆராதனைக்கு கடைசியாக வர்ற ஆளாக இருந்தாலும் சோத்திரம் ஆத்திரம். ஆமென். முதற் பலன். ரட்சிக்கப்பட்ட போதில் முதல் பலன். ரட்சிக்கப்பட்ட போதில் சர்ச்சில் முன்னாடி இருந்தேன், ஆராதனையில் முன்னாடியில் இருந்தேன், காணிக்க கொடுக்கறதில் முன்னாடி இருந்தேன், ஊழியம் செய்கிறதில் முன்னாடி இருந்தேன், வந்து நின்னேன். அப்போ பிசாசினை தொடர்றதுக்கு வழியே இல்லை. நான் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருந்தா. இப்ப நாளாச்சு, சபை பழக்கமாயிருச்சு, ஊழியம் பழக்கமாயிருச்சு, பாஸ்டர் பழக்கமாயிட்டாரு, ஊழியக்காரர் பழக்கமாயிட்டாரு, விசுவாசி பழக்கமாயிட்டு, நம்ம சர்ச்சு தானப்பா பையா போய்க்கலாம். இப்போ முதற் பலன் இல்லை, கடைசி பலன். சபையில் உங்க கிரியை எப்படி இருக்கணும்? எப்போ சத்துரு நம்மளை மேற்கொள்ளாது, எப்போ அவன் பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. அதுலேயும் அழகாக சொல்ல இருப்பாங்க, பிரியமான எப்னேத், மை பிலவட் எப்னைட்ஸ், எனக்கு ரொம்ப பிரியமான எப்னேத்தே அப்படிங்கிறாரு. எப்னேத்தே என்றால் துதிக்கப்படத்தக்கவர் என்று அர்த்தமா. எனக்கு ரொம்ப பிரியமான எப்னேத் அப்படிங்கிறார். யாரெல்லாம் பைபிளில் பிரியமானவன்னு சொல்லியிருக்கு? பைபிளில் தானியேலை 3 முறை, 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம், எனக்கு மிகவும் பிரியமான தானியேலே, எனக்கு மிகவும் பிரியமான புருஷனே, எனக்கு மிகவும் பிரியமான தானியேலே, 3 முறை. ஏன்? எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கார். தானியேல் தீர்மானம் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கிறாரு. ஆமாம். பாபிலோனில் இருந்தாலும் தேவசித்தம் செய்கிறதுல கரெக்டாக இருக்கிறாரு. பாபிலோனில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறாரு. பாபிலோனில் இருந்தாலும்
கர்த்தரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க விட மாட்டேன். நான் மாட்டேன். ஜெபம் பண்ணுறதுல 3 வேளை கரெக்டாக இருப்பேன். நீ சிங்க கவியில் போட்டாலும் சரிதான். பிரியமான தானே என்றார். கோரேசை பார்த்து பிரியமானவங்கிறாரு. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 44 கோரேஸ் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏன்? சபையினுடைய அஸ்திவாரத்தை அவன் தான் போட்டான். அவன் கட்டப்படு என்று சொல்லும்போது கட்டப்படும், அஸ்திபாரப்படு என்று சொல்லும்போது அஸ்திபாரப்படும். அவன் என் மேய்ப்பன், எனக்கு பிரியமானவைகளெல்லாம் செய்கிறான் கோரேசு. ஏன்? பாபிலோன் தேசத்தில், அந்நிய தேசத்தில் சபையை கட்டுறதுக்கு உற்சாகப்படுத்துகிறான் ஜனங்களை. பிரியமானவன்ற ஏனோக்கு எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏன் சொல்றாரு? என்னோடு சஞ்சரிக்கிறவன். தாவீதை எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்றாரு. ஏன்? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறான். எப்புனேத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கு மிகவும் பிரியமான எப்புனேத். ஏன்பா? ஏன்னா நான் முன்னாடியே வர்றேன், சர்ச்சுக்கு ஊழியமா வந்துடுறேன், கிராம ஊழியமா முன்னாடி வரேன், ஆராதனையா முன்னாடி நிற்பேன், கொடுக்கறதுலையா முன்னாடி நிற்பேன், உழைக்கிறதுலையா முன்னாடி வருவேன். முன்னணியில் வருகிறவர்களா இருக்கணும், முதற் பலனானவர்களா இருக்கணும். ஆசியாவில் கூடுகிற ஸ்தேவானுடைய வீட்டில் கூடுற சபையை நான் வாழ்த்துகிறேன். அது முதற் பலனான சபை. இந்த கிராமத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. தூத்துக்குடியில் இதான் முதல் சபை. ஆனா எப்படி இருக்கு சபை? முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் மாறுகிற காலமா இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின ஆள்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்காக எழும்புற ஆட்கள் எல்லாம் முன்னணியில ஓடுகிற காலத்துல இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய ரட்சிப்பை ஒரு நாள் இழந்து போகாதீங்க. உங்க கிருபையை இழந்து போகாதீங்க. உங்க அபிஷேகத்தை இழந்து போகாதீங்க. உங்களுடைய வரங்களை இழந்து போயிடாதீங்க. விட்டு கொடுத்துறாதீங்கள். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முதற் பலனான சபை. மத்தேயு 1:25 பாருங்களேன். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவு. முதற் பேரான குமாரன் இயேசு, மரியாளுக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 89:27 நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். முதற் பேரான். அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் கனம் பண்ணுவார். எதுனாலும் முன்னாடி முன்னாடி ஓடி வரணும். நம்ம ஒன்று ஏன் லேட் ஆயிடுச்சும்போம். ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சான். அது லேட்டாக தான் ஆகிட்டுன்னு தெரியுமில்ல, அதில் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஸ்கூலில் சொல்கிறது. ஏன் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளவு சபைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ தான் என்ன சத்துருவின் வல்லமை வந்தாலும் உங்களை மேற்கொள்ளாது. தப்புவிப்பார், ரட்சிப்பார், விடுவிப்பார், உங்கள் கூடையே இருப்பார். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு யோசிங்க. நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு யோசிங்க. நடக்கும், எல்லாம் நடக்கும். உலகத்தில் மரணம் வரும், இழப்பு வரும், நஷ்டம் வரும், போராட்டம் வரும், கல்யாணம் வரும், கருமாதி வரும், சடங்கு வரும், வியாதி வரும், பலவீனம் வரும். ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அங்கே போய் கிடப்பேன்னு என்னைக்கு வர்றீங்களோ நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீர்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு லூக்கா சேகர் பிரதர் ரொம்ப பிடிக்கும். நல்ல பாடல் ஆராதனை தேவ மனிதர். அவரும் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை என்ன செஞ்சாருங்க? சாட்டர்டே பிள்ளை இறந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார்? சூப்பராக வீட்டுக்குள்ளே பாக்ஸை வச்சுட்டு சர்ச்சில் வந்து ஆராதிச்சார். என்ன சாமி, நீங்கள் ஆண்டவருக்கும் சபைக்கும் முக்கியத்துவமே கொடுக்காம பிரச்சனை வர்ற நேரம் மட்டும் சபையில் வந்தீங்கன்னா எப்படி பிசாசு ஜெயிக்க முடியும்? ஐயோ பிரதர், கம்பெனி இப்படி ஆயிடுச்சு, பிரதர் என் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை இப்படி ஆயிட்டான். பிரதர் உங்கள் நேரம் எப்படி கொடுத்தீங்க சர்ச்சுக்கு? உங்களுடைய சமயங்களை எப்படி ஆராதனைக்கு உங்களுக்கு கொடுத்தீங்க? ஆலயத்துக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க? தேவ சமூகத்துக்கு என்னத்தை செஞ்சீங்க? முதல் நீங்க கர்த்தருக்கு ஒண்ணுமே முதல்ல செய்ய மாட்டேங்கிறீங்க. பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு என்ன இருக்கு? ஆமென். நீங்க செஞ்சு கொடுங்க. கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி பாருங்க. உங்க குடும்ப காரியத்தில், வேலையில்,
எல்லாம் இயேசு, எனக்கு இயேசு, நான் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாதுங்க. அப்படி சொல்லி பாருங்க. ஒரு வேலையா ஆராதிக்க தான் போவேன் சொல்லி பாருங்க. நான் வேலை பார்த்தேன், தூத்துக்குடியில் தான் வேலை பார்த்தேன், இதே கம்பெனி. சாட்டர்டே நைட்டு வரைக்கும் வேலை பார்ப்பேன். ஏன் ஏர்லி மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன். என்ன ஆனாலும் சரி தான், நோ காம்ப்ரமைஸ். அப்படியே போட்டு கிளம்புவேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த பையன் 6 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருக்க மாட்டான்னு தெரியும். அப்படியே தூக்கி போட்டு ஒரு வாரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே ட்ரெஸ்ஸில் உட்காந்து கப்பலை ஏற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த 5 மணி 3 மணி 4 மணி ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே தூக்கி போட்டுட்டு பஞ்சா பறந்துடுவேன் சர்ச்சுக்கு. போய் உட்காந்து ஆராதிச்சு அதுக்கப்புறம் மதியம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது இருக்கணுமா? அது வந்தால் தானே நம்மளை கர்த்தர் கனம் பண்ணுவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆராதனைக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம், ஜபத்துக்கு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக போனால் என்ன ஆக போகுது? இல்லை உங்களுக்கு ஒரு பதட்டம் வரணுமே. பதட்டம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்ட்லெஸ் உங்களுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச்சை குறித்த காரியத்தில் ஐயோ ஆராதனை, ஐயோ கத்தர், ஐயோ லேட் ஆகுது, அந்த 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 ஒரு அந்த இது வந்துட்டுனாலே நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிப்பான். பிசாசு உங்களை கண்டு நடுங்கும், பாதாளம் உங்களை கண்டு நடுங்கும். நமக்கு அந்த இதே இல்லையே சர்ச்சில். முதற் பேரானவருடைய சபை, சர்வ சங்கமாகிய சபை. ஐயோ இன்னைக்கு போலையே அப்படின்ற டென்ஷன் இருந்தாலே போதும். என் பிள்ளை ஐயோ பாவம், தெரியும் கர்த்தருக்கு சில சூழ்நிலையில் ஆண்டவருக்கு தெரியும், நம்மளை பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதற் பேரானவனுடைய சபை. என்னாகமம் 3:13 பாருங்க. முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவை. முதற் பேரானவைகள் எல்லாம் யாருடையது? என்னுடையவை. ஆண்டவர் சொல். ஏன் இது? ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் ஏன் இது? முதல்ல உள்ளதெல்லாம் ஏன் இது? நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலின் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும், நான் கர்த்தர் என்றார். பாருங்களேன், பைபிளில் ஆண்டவர் நான் கர்த்தர் அப்படி சொல்றான்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அவரே சொல்ல நான் கர்த்தர். ஏன்? எல்லா முதற் பேராதையும் நான் பரிசுத்தப்படுத்தியிருக்கேன். ஆமே. ஃபர்ஸ்ட் பார்ன் முதல்ல உள்ளதெல்லாம் எனக்கு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். அதை நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கடவுளுக்கு, ஃபர்ஸ்ட் நேரத்தை. நமக்கு சில ரொம்ப டயர்டாக இருக்கும், உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனாலும் அந்த காலையில் பைபிள் ரீடிங், காலையில் ஜெபத்தை நீங்கள் விட்டு கொடுக்காம செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த பதட்டம் உங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்துச்சுனாலே பிசாசு நம்மளை மேற்கொள்ள இடமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த முதற்பேனானவர்கள் எப்படி இருப்பாங்க? 1 கொரிந்தியர் 16:15 பாருங்களேன். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பேனாரும் என்றும் முதற்பேரானவர்களும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ முதற்பேரானவர்கள்னு சொன்னா என்ன என்ன அவங்களுக்கு ஐடென்டிட்டி என்னன்னு தெரியுமா? பரிசுத்தவான்களோடு கூட நிற்பாங்க, ஊழியக்காரங்களோட டிராவல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய அடையாளம். சர்ச்சில் வந்து ஊழியக்காரங்க கூட பரிசுத்தவான்கள் கூட எழுப்புதலில் தரிசனத்தில் கூட நிற்கிற ஆள் தான் இந்த முதற் பலனானவர்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனவர்கள் அல்ல, டிராவல் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பண்ணுறீங்களா அப்படி கேளுங்க. தனி தீவா உட்காந்துட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிலீவரா இல்லைன்னா சபையோட நடக்கிறீங்களா? ஆர் யூ சண்டே கிறிஸ்டியன்? கூட அப்படி நடக்கணும்ல. உங்கள் பிள்ளைன்னா என்னம்மா என்ன வேணும், என்ன செய்கிற, ட்ரெஸ் வேணுமா,
டப்பா வேணுமா, பாக்ஸ் வேணுமா, ரப்பர் வேணுமா, எது காலியாக போச்சு, என்ன வேணும், ஜாமெட்ரி பாக்ஸ் வேணுமா, ஸ்கேல் வேணுமா, ஸ்கூலுக்கு என்ன வேணும், ஷூ வேணுமா, சாக்ஸ் ஓட்டை ஆயிடுச்சா, இந்த ஓட்ட சாக்ஸ் தான் போட்டு போயிட்டு இருக்கியா, 2வது சாக்ஸ் வாங்கி தரேன். தோத்திரம். பிள்ளை கூட நடக்கிறீங்களா இல்லையா? அம்மா அப்பா பிள்ளை ட்ராவல் பண்ணுறீங்களா சேர்ந்து? அப்போ முதற்பேதானவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறீர்களே. சர்ச்சோட ட்ராவல் பண்ணணும். அப்படியே இணைஞ்சு நின்னீங்கன்னா எந்த பிசாசும் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. 5வது சபை பரிசுத்தவான்களின் சபை, நீதிமான்களின் சபை, செம்மையானவர்களின் சபை, சர்வ சங்கமாகிய முதற்பேலான சர்வ சங்கமாகிய. 4 முடிச்சிட்டோமா? இப்போ 5. ஆனால் இன்னைக்கு 2வது பாயிண்ட் என்ன? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபை பேர் என்ன? சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அவருடைய சபையா? சுய இரத்தத்தினால மீட்டு கொண்ட. அதனால தான் இன்னைக்கு சங்கீதம் 74:2 வாசித்தோம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை, நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தை, நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை, இரத்தத்தினால கிரயம் கொடுத்து இந்த சபையை நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். ஏசப்பா மரியாள் இந்த பூமியில் இயேசு வெளிப்படுறதுக்கு மரியாளுடைய கர்ப்பத்தை இரவலா வாங்கி இயேசு பிறந்தார். படகை வாங்கி பேதுருட்ட இரவலாய் வாங்கி பிரசங்கம் பண்ணினார். 5 அப்பம் 2 மீனை இரவலாய் வாங்கி 5000 பேருக்கு போஷித்து கொடுத்தார். சிலுவையை இரவலாய் வாங்கி சிலுவை சுமந்தார். கல்லறையை இரவலாய் அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பினிடத்தில் வாங்கி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். கர்ப்பத்தை திருப்பி கொடுத்து விட்டார். படகை கர்ப்பத்தை திருப்பி கொடுத்தார்னா மரியாளுக்கு அடுத்தது 4 பிள்ளைகள் பிறந்துருச்சு. படகை திருப்பி கொடுத்தார். 2 படகு நிரம்பத்தக்க வலை கிளியத்தக்க மீனை கொடுத்தார். 5 அப்போ 2 மீனை திரும்பி கொடுத்தார்னா 12 கூடையா திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையும் திருப்பி கொடுத்துட்டாரு, கல்லறையையும் திருப்பி கொடுத்துட்டாரு, ஃப்ரீ ஆக்கிட்டாரு. அங்கே அவர் இல்லை. ஆனால் சபையை நம்மளை மட்டும் ஆண்டவர் வந்து ஏன் அப்பம், ஏன் படகு, ஏன் சிலுவை, ஏன் கர்ப்பம், ஏன் கல்லறைன்னு சொல்லலை. ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சர்ச்சை மாத்திரம் சொல்கிறார். என்னுடைய சபை, என்னுடைய பிள்ளைங்கிறாரு. என் சபை, என் சபை. ஏன்னா ஒரு விளக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்தங்கிற விளக்கரையும் தண்ணீர் வரைக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. சொந்தமாக வாங்கின சர்ச்சு அப்படின்றார். காசு கொடுத்து சம்பாதிச்ச சபைங்கிறாரு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறாரு? விளையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அன்பு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா சர்ச்சினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஆமென். இப்போ வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க, பிள்ளைகள்லாம் இருக்கும், ஒரு ஃபேமிலியாக இருக்கும். மனைவிக்கு புருஷன் வெளியே போயிட்டு கஷ்டப்படுற வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா, மனைவி வீட்டில் ஏதோ சும்மாவே இருக்கிற மாதிரி புருஷன்மார்களுக்கு பல பேருக்கு இருக்கும். வீட்டில் சில மனைவிமார்கள் வேலை செய்கிறத விட கணவன்மார் அப்படி ஒன்றும் உழைச்சிட மாட்டாங்க. ஆனால் ஏதோ உலகத்தையே முறிச்சு எடுக்கிற மாதிரி சில மாப்பிள்ளமார் பேசுவாங்க. என்ன செய்கிற நீன்னு அப்படின்னு. நம்ம ஆளை துவைக்க விட்டாதான் தெரியப்படும், நம்ம ஆளை வீட்டை க்ளீன் பண்ணி விட்டாதான் தெரியப்படும், நம்ம ஆளை சமைக்க விட்டாதான் தெரியும். காலையிலேருந்து நம்ம ஆள் சமைக்கட்டுக்குள்ளே நின்றுட்டு நம்ம பேசுகிற கொள்ள பேச்சு. அல்லேலூயா. ஆமாம்,
சில மாப்பிள்ளமார்கள் அப்படி இருப்பாங்க. சில மனைவிமார்களுக்கு புருஷன் படுற பாடு தெரியாது. வெளியே பல பேரை சந்திச்சு வருவாங்க, டென்ஷனில் இருக்கும், பல ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் உள்ள ஒரே பஞ்சாயத்தை கூட்டுறது வந்ததுலேருந்து. அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா படுற கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. தெரியணும். அந்த கஷ்டம் தெரிஞ்சிச்சுன்னா சர்ச்சோடைய வேல்யூ தெரியும், அம்மா அப்பா வேல்யூ தெரியும், புருஷன் வேல்யூ, மனைவி வேல்யூ, இதெல்லாம் தெரியும். அப்போ இயேசுனுடைய வேல்யூ, சபையினுடைய வேல்யூ, மதிப்பு தெரியணும்னா அவருடைய பாடுகள். எனக்கு ரத்தம் கொடுத்து அவர் பாடுபட்டு இந்த சபையை வாங்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சரி, வேகமாக இன்னும் 2 சபையை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 1:23 எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எபேசியர் 4:12 பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. சரீரமான சபையா, அந்த சபை பக்தி விருத்தி அடைகிறதற்கு சிலர்களை அப்போஸ்தலராக, சிலரை சுவிசேஷர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகராக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். சர்ச்சில் சரீரமாகிய சபை. இந்த சபை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அது மேற்கொள்ளும். அப்போ சர்ச்சில் நீங்கள் எல்லாரும் தலை யாரு? இயேசு. சரீரம் யாரு? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்கள் தான் சரீரம். நீங்கள் சபைக்கு கண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்ப்பீங்க. சபைக்கு நீங்கள் காதாக இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? காசிப் கேட்பீங்களா? அடுத்தவங்களை பற்றி பேசுறது கேட்டுட்டு இருப்பீங்களா? அதுதான் செய்யக்கூடாது. சர்ச்சில் கண்ணாக இருந்தால் நான் தரிசனம் பார்ப்பேன், வாயாக இருந்தால் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், காலாக இருந்தால் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சு வேலை செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. காதாக இருந்தால் நல்ல வசனத்தை கேட்பேன். கொலோசியர் 1:24 பாருங்க. கொலோசியன்ஸ் chapter 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானது. அவர் எங்கேயாவது உபத்திரவப்பட்டதுல குறைவுபட்டுச்சுன்னா அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன்றார் பவுல். அவர் எங்கேயாவது பாடுபட்டதுல கொஞ்சம் குறைவுதான் இருந்துச்சாலும் நான் சபையில் இருக்கிற நான் அதில் மீதியை நான் படுறேங்கிறாரு. அதனால தான் நான் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ மீதியை யார் கையில் தான் கொடுக்குறாரு? நம்ம கையில் பொறுப்பு கொடுக்குறாரு. மீதியை நீங்கள் தான் நிறைவேற்றணும். நீங்கள் பாருங்களேன், என்னாகமம் 10:31 பாருங்கள். நம்பர்ஸ் chapter 10:31. அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால், பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியா எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். மோசேயின் மனைவியினுடைய அண்ணனை பார்த்து மோசே சொல்றாரு, ஐயா இந்த வனாந்திரம் எங்களுக்கு ரொம்ப தெரியாது, நீ எங்க கூட நீ பாளையம் இறங்குற இடத்துலலாம் நீ இருந்தீன்னா, ஏன்னா உனக்கு எல்லா இடமும் தெரியும் பாரு, நீ அறிந்திருக்கிறதினால் இந்த 6 லட்சம் புருஷர்களுக்கும் 30 லட்சம் மக்களுக்கும் நீ தான் கண்ணை போல இருப்ப. சர்ச்சில் நீங்க எப்படி இருக்கணும்? மோசே ஒரு ஆளை பார்த்து சொல்றான், எத்ரோவோட மகனை பார்த்து அவனை பார்த்து சொல்றான், எப்ப நீ எனக்கு கண்ணை போல இருப்ப, 6 லட்சம் மக்களுக்கு நீ கண்ணு. சர்ச்சில் நீங்க எப்படியா இருக்கீங்க? கண்ணில் ஒரு தூசி விழுந்துட்டுனா முழு சரீரம் என்ன செய்யுது? அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. கை வேகமாக போகுது, கை வேகமாக கண்ணுக்கிட்ட போகுது, துணியை தடுது.
இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடுது. இதை தொடச்சிட்டு இருக்கோம், இங்கேருந்து வருது கண்ணீர். இப்படிங்கிறோம். மூளை ஒன்று சொல்லுது, கால் ஒன்று சொல்லுது, ஓடி போய் கண்ணை கழுவுங்குது, கையில் துணி எடுங்குது, இவ்வளோ சொல்லுது. ஆனால் சர்ச்சில் ஒரு ஆளுக்கு ஏதாவது பஞ்சாயத்துனா அவனே பார்த்துக்கிட்டோம். நம்ம சர்ச்சில் யாருக்கா ஒரு வீட்டில் டெத்துன்னா எனக்கு அவங்கள தெரியாது. சர்ச்சுக்கு வந்தால் தானே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை பின்னாடி உட்காந்துட்டு பின்னாடியே ஓடி போனால் என்ன தெரியும்? சர்ச்சில் இருக்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு அவங்க ஒன்றுமே தெரியாது, எனக்கு சொல்லலை. எங்க சர்ச்சு இது என் குடும்பம், என் ஃபேமிலி, என் வீடு, என் பிள்ளைகள், என் சகோதரன், என் சகோதரி. எனக்கு ஒரு பிரச்சனைனா என் சபை வந்து நிற்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம்னா முழு சபையும் போய் நிற்கணும். அதுதான் சரீரமாகிய சபை. ஆமென் சொல்லுங்க. தெரிஞ்சு தெரியாம அப்படி இல்லை. ஏன் இன்னைக்கு பிசாசு நம்மளை மேற்கொள்ளுகிறான்? ஏன் சத்துருவின் வல்லமை நம்மளை மேற்கொள்ளுகிறது? காரணம் என்ன? நான் சபையில் சரியான அங்கமாக இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிற்கிறேன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைனா என்ன யாருமே வரலையே அப்படின்னு சொல்கிறோம்ல. நீங்கள் எத்தனை பேருக்கு போய் நின்றுருக்கீங்க? எத்தனை பேருக்கு போய் ஆறுதல் படுத்தியிருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கண்ணாக இருந்தால் தரிசனம் பார்க்கணும் சபையில், காதாக இருந்தால் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு செயல்படணும், வாயாக இருந்தால் தீர்க்க தரிசனம் பேசணும், காலாக இருந்தால் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு ஓடணும். ஆமென். பவுல் சொல்கிறாரு, ஒரு வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரமும் இருந்தது, கனவீனமான பாத்திரமும் இருந்தது. ஆனால் எல்லா பாத்திரமும் எல்லாவற்றுக்கும் வந்து சில பாத்திரத்தை சிலதுக்கு யூஸ் பண்ணும். சில ஆள் கனவீனமாக இருப்பாங்க, சில ஆள் கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் பலனாக இருப்பாங்க, சில ஆள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது சர்ச்சில். நீங்கள் சபையின் அங்கமாக இருந்தால் இது ஏன் சர்ச்சு சொல்லுங்க, ஏன் சர்ச்சு, என் ஆலயம். அந்த உரிமை என்னைக்கு உங்களுக்கு வரும்? நீங்கள் சப்ஸ்கிரைபரா, நீங்கள் சந்தாதாரரா? உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் சந்தா கட்டணுமா? சந்தாலாம் கட்ட வேண்டாம், விளக்கமாறு பிடிக்கணும். உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க. உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் அங்கமாகணும்னா என்ன செய்யணும்? சேர் எடுத்து போடுவாங்க. உங்கள் சர்ச்சுக்கு அங்கமாகனா என்ன செய்யணும்? ஊழியம் செய்வாங்க கிராமத்துக்கு. உங்கள் சர்ச்சில் என்ன செய்யணும்? வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். சத்தத்தையே காணுமே. கடைசியாக முடிப்போம். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். எப்படிப்பட்ட சபை? அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா? கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சர்ச், குளோரியஸ் சர்ச். அந்த குளோரியஸ் சர்ச் எப்படி இருக்குமா? கரை திரை பிழை, கரை திரை பிழை இப்படி இருக்கு. ஆக்சுவலி அது வந்து இப்படி இருக்கணும். கரை திரை பிழைன்னு இருக்குல்ல, எப்படி இருக்கு? கரை, கரை என்பது தொடக்கம், பிழை என்பது தொடக்கம், திரை என்பது வளர்ச்சி, கரை என்பது பூரணம். சொல்லுங்க. பிழை என்பது தொடக்கம். அப்படின்னா சின்ன பாவம் பண்ணும்போதே நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அது வளர்ந்துச்சுன்னா அப்புறம் தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரியாமல் செஞ்சு கடைசியில் என்ன ஆகும்? கரையாகி பூரணமாகி கடைசியில் பிசாசு நம்மளை காட்டி கொடுக்குறேன். இதுதான் பிசாசு செய்கிற தந்திரம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பாஞ்சு போயிடும். அல்லையிலேயே சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 19:12-13 வாசித்து பாருங்களேன். நான் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை அடியனை விளக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சின்ன சின்னது வரும்போதே உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க.
சின்ன சின்ன மிஸ்டேக்கு. ஹியூமன் ஆல்வேஸ் யார, மனுஷன் தவறுகிறவன், தப்பு பண்ணுறவன், தப்பாக பேசுவன், தப்பாக நினைப்பான். ஆனால் அது பெரும் பாதகத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி உங்களை கரெக்ட் பண்ணுறது தான் சர்ச். வசனத்தினால, ஆராதனையினால, துதியினால, தீர்க்க தரிசனத்தினால, ஊழியத்தினால, ஆத்மாதாயம் பண்ணும்போது, ஐக்கியப்படும் போது அப்படி தான் கரெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அதை கண்டினியூ ஆகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டே வரும்போது தான் மகிமையுள்ள சபையாக மாறும். அந்த மகிமையுள்ள சபை என்னதான் மாறும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். எதுக்கு மகிமையுள்ள சபையாக மாற விரும்புகிறார் கர்த்தர்? மறுரூபமாக நித்தியத்தில் சேர. அதுக்கு தான் சபையில் மகிமை, ஆராதனையில் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பெருசாக இருக்கணும். ஊழியத்தில் மகிமை இருக்கணும், வாழ்க்கையில் மகிமை இருக்கணும். 1 ராஜாக்கள் 8 சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் லேவியரா 9 மகிமை, இப்படியே மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபை மறுரூபமாகும். இந்த சபை வருகையில் போகும். இந்த சபை பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளும். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. ஆனால் பரிசுத்தமான சபை, நீதிமானின் சபை, செம்மையானவர்களின் சபை, சர்வ சங்கமாகிய சபை, அப்புறம் சுயரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, முதற் பேரானவருடைய சபை, சரீரமாகிய சபை, மகிமையுள்ள சபை பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கும். அது ஜெயிக்காது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.